என் அக்காவுக்காக, அவ வயித்துல இருக்க பிள்ளைக்காக. போதும், நிறுத்து. சும்மா சும்மா இதே ரீல திரும்ப திரும்ப ஓட்டாத. ரீல் அரிஞ்சிரும். இது ரீல் இல்ல அர்ஜுன், ரியல். என் சூழ்நிலை. எனக்கு என்ன வருத்தம்னா, நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆச்சு. முக்கால்வாசி நேரம் நம்ம 2 பேரும் தனியா தான் இருந்தோம். லவ் பண்ணோம், ரொமான்ஸ் பண்ணோம், ஊருக்கெல்லாம் கூட போனோம். ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கல உனக்கு என்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு. அப்படி சொல்லலனா அதுக்கு பேரு லவ் இல்ல, சீட்டிங். சீட்டிங் டி. அர்ஜுன், நான் சொல்ல நினைக்கிற விஷயங்களை உன்னால ஏத்துக்க முடியாது அர்ஜுன். அது எல்லாமே அவ்வளவு கசப்பான உண்மை. அதுக்கு நீ ஆதாரம் கேட்ப, ஆனா அதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. சும்மா நடிக்காதடி. இதெல்லாம் டிராமா தான். You're a drama queen. சொல்லணும்னு நினைச்சிருந்தா நீ கண்டிப்பா சொல்லிருப்ப. எனக்கு ஏமாத்தணும்னு நினைச்ச, அதான் ஏமாத்திட்ட. தப்புதான். என் அக்கா வாழ்க்கைக்காக. அதுக்காக என் வாழ்க்கையை கெடுப்பியா? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? உன்னை விட உன் அக்கா தேவியோட லவ் எவ்வளவோ மேல். ஏன்னா அவங்க காதல் உண்மை. அதனாலதான் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வயித்துல குழந்தையோட போராடி அபியோட ஒண்ணு சேர்ந்திருக்காங்கடி. ஆனா நீ அப்படி இல்ல. பிளான் பண்ணிதான் எனக்கு ஏமாத்தி இருக்க. அர்ஜுன், நானும் உன்னை. போதும், நிறுத்திடி. இப்ப கூட நான் வெளியில சொல்லாம, வீட்டுல சொல்லாம மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம். இந்த உண்மை தெரிஞ்சா எங்க அம்மா உன்னையும் தேவியையும் இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில துரத்திடுவாங்க. ஆக்சுவலி உன்னை என் அம்மா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுனா எனக்கு அது ஓகே தான். ஓகே, எனக்கு அதனால ஒரு பாதிப்பும் இல்ல. ஏன்னா நானே உன்னை என் மனசுல இருந்து வெளியில பிடிச்சு தள்ளி ரொம்ப நேரம் ஆச்சு. அர்ஜுன், தேவி அண்ணிய வெளியில தள்ளுனா கூட எனக்கு அதனால பாதிப்பு இல்ல. ஆனா என் அண்ணா அபி, அவன் சூதுவாது தெரியாதவண்டி. அவன் ஒரு அப்பாவி. தேவிய உலகம் நினைச்சிட்டு வாழ்ந்த வண்டி. தேவி இல்லாதப்ப அவன் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சான். நிறைய வசதியான பணக்கார அழகான பொண்ணுங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் அவன் தேவிய மட்டும்தான் பார்த்தான். That is a divine love. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு அப்படி கொடுத்து வைக்கலையே. தேவி போயிட்டா அவன் கிராஷ் ஆயிடுவான், உடஞ்சு நொறுங்கி போயிடுவான், பைத்தியமா கூட ஆயிடுவான். ஏற்கனவே அப்படி ஆயிருக்கான், மறுபடியும் நிச்சயமா ஆயிடுவான். அவன் நிம்மதி கெட்டு போயிடக் கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இருக்கேன். இல்லனா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை எப்பவோ நானே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி இருப்பேன். அவ்வளவு எரியுது உள்ளுக்குள்ள. என் வலிய சரக்க ஊத்திதான் அணைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அது பத்திக்கிட்டு எரியுதுடி. செஞ்ச துரோகத்தை நினைச்சு காலம் பூரா நான் குடிச்சு குடிச்சு சாகணும். அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன். என்ன நினைச்சு இனிமே குடிக்காத. உன் உடம்ப, உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்காத. ஆமா, என் உடம்ப என் வாழ்க்கையை கெடுத்துக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லல்ல. அந்த ஏகபோக உரிமை உனக்கு மட்டும்தான். நீதான் என்ன கெடுப்ப, நீதான் என்ன அழிப்ப. நான் அப்படி சொல்லல. உன் மேல இருக்கிற அக்கறையில. அடேங்க அப்பா, எவ்வளோ அக்கறை. இதுவும் நடிப்பு தானே அர்ஜுன்? எது நடிப்பு எது நிஜம்னு சொல்லிட்டு செய். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. நடிச்சு நடிச்சு நீ இப்படி ஆயிட்ட. அதனால நான் குடிச்சு குடிச்சு எப்படியும் ஆக போறேன். வேண்டாம் அர்ஜுன், குடிக்காது. நான் வேணாலும் போயிடுவா. தயவு செஞ்சு இங்க இருந்து போ, செத்து போ.
என்னையும் கொன்னுட்டு போ. ஐயோ, அர்ஜுன்! ஏய், தொடாத தொடாத. இதோ இங்க இருக்கிற கட்டில் டேபிள் சேர் மாதிரி நீ இந்த ரூம்குள்ள ஒரு ஜட மாதிரி தான். அர்ஜுன்! இதுக்கும் உயிர் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கும் உயிர் இல்ல. உன்னை ஒரு மனுஷ ஜென்மமாவே நான் மதிக்கல. அர்ஜுன்! டேய் அர்ஜுன் டேய் டேய் ஏய் உன்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ரத்த பாசம் எட்டி பாக்குதே, அதனாலதான் கேக்குறேன். உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவர் ஏன் சரியாவே உன்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? நேத்து நைட் அவர் ஏன் குடிச்சிட்டு வந்தாரு? ஓ, என்கிட்ட பேச கூட உனக்கு விருப்பம் இல்லையா? சரி அப்போ விடு. அக்கா, உன் பிரச்சனை தான் என் பிரச்சனையே. அத உன்கிட்டயே நான் எப்படி சொல்லுவேன்? மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங் மா. காஃபி. தேங்க் யூ. சத்யா, சொல்லுங்க மாமா. அர்ஜுனுக்கும் உனக்கு என்னம்மா பிரச்சனை? அப்படி ஒண்ணும் இல்ல மாமா. காஃபி சூடாருது, குடிங்க. சத்யா, அர்ஜுன் என் பையன். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ ஆபீஸ் டென்ஷன் மாமா. அது எப்படிமா? கூல் ட்ரிங்க்ஸ்க்கும் ஹாட் ட்ரிங்க்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாதவனா அவன்? அவன் முட்டாளா இல்ல நம்ம எல்லாரையும் முட்டாளா நினைக்கிறானா? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. அது வந்து சத்யா, இங்க வா, எனக்கு ஒரு காஃபி கொடு. அப்புறம் பேசலாம் மாமா. ஆ, ஆ. அர்ஜுன், குட் மார்னிங். ஹேங் ஓவர் இன்னும் தீரல போல இருக்கே.